அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லா கண்ட உண்மை. ஓ விக்னேஸ்வராய நமக. வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உபத்தலைவர்கள், உப செயலாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். முதலில் என் குருநாதரை வணங்கிக்கொள்கிறேன். முதலில் என் தாய் தந்தையை வணங்கிக்கொண்டு இங்கே வந்திருக்க அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என் தாய் தந்தையை வணங்கிக்கொண்டு முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ராசி, அம்சம் 2 மட்டும்தான். இந்த 2 வச்சு நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் தான் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நான் கற்றுக்கிட்டேன். 6/6/2025ஆம் தேதி வேலூர் பரணி பாரதி ஐயா மீட்டிங்கில் பேசினேன். அந்த வீடியோ சுமார் 75,000 பேர் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் திருச்சிக்காரரு, திருச்சியிலேருந்து எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு கேட்டார். ஐயா, எனக்கு ஜாதகம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். சொல்ல முடியும், சொல்லுங்கய்யா அப்படின்னு. என்னோடய டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா இல்லை என் ஜாதகத்தை அனுப்பட்டுமான்னு. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து 3ஐயும் அனுப்புங்க. அதோடு உங்கள் ஜாதகத்தையும் அனுப்புங்க. தவறு இருந்தால் கூட நான் என் சாஃப்ட்வேரில் போட்டு திருத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவர் ஜாதகத்தையும் அனுப்பிச்சார். அதே நேரத்தில் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் 3ஐயும் அனுப்பிச்சார். என்னுடைய சாஃப்ட்வேரில் நான் போட்டு பார்த்தேன். அவருடைய ஜாதகத்தில் கடகலக்கணம் இருந்தது. அந்த காலத்தில் வாக்கிய பஞ்சாயத்து மூலிமா கணிச்சிருக்காங்க. அது கடகலக்கணம் வருது. என்னோடய திருக்கணித பிரகாரம் போட்டதுன்னா மிதுன லக்கணம் வருது. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலே சந்திரன், அவர் ஆயிலிய நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான், 11ல் கேது. இதுதான் அவருடைய ஜாதகம். அவர் டேட் ஆஃப் பர்த் சொன்னார். அவருடைய டேட் ஆஃப் பர்த்து திருச்சி 4/2/1939, டைம் 4:22. பிறந்த ஊர் திருச்சி. இதுக்கு தமிழ் வெகுதானியா வருஷம் தை மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம், தேய்பிறை பிரதமை திதியும், பாலவ கரணமும், சௌபாக்கிய யோகமும், யோகி சுக்கிரன், அவயோகி வியாழன். இதை அவருக்கு ஜாதகம் சொன்னேன். அவருக்கு முதல்ல வயசை கணித்தேன். வயசை கணித்து பார்த்தா, கணக்கு போட்டு பார்த்தோன்னா 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். அவர் எப்போ பார்த்தாரு? 5/8/2025 பார்க்குறாரு. நான் பேசுனது 6ஆவது மாதம். அந்த வீடியோ வைரலாகி பார்த்துட்டு என்னோட கூப்பிட்டு கேட்டார் ஜாதகம். சரின்னு சொன்னேன். இவருக்கு வயசை கேட்டானே எனக்கு ஒரு தலை சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா 86 வருஷம், இவ்வளோ வயசான பெரியவர்கிட்ட போய் நாம் என்னமோ கற்றுக்கிட்ட, பிறந்தது 55, ஜாதகம் கற்றுக்கிட்டது 95, பேசுகிறது 2025 அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பம். 86 வருஷத்தில் இவர் எத்தனை பேர்த்துக்கிட்ட பார்த்துருப்பார், எத்தனை பேர்த்துக்கிட்ட பெரிய பெரிய ஜோதிடத்தெல்லாம் பார்த்துருப்பார். நம்ம என்னடா சொல்கிறதுன்னு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்தாலும் என் குருநாதரை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே சொன்னேன். ஐயா, நான் ஒரு 2-3 கேள்வி உங்களை கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பின்னாடி நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு தான் கேட்குறேன். மிதுன லக்கணத்துக்கு 9 கூடிய சனி பகவானும் 10 கூடிய குருவும் பரிவர்த்தனை. 9 கூடியவர் 10லேயும் 10 கூடியவர் 9லேயும் பரிவர்த்தனை இருக்குது. அது தர்ம கர்மாதிபதி யோகம். அதை வச்சு நான் குரு 10ல் இருக்கிறத வச்சு உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதான்னு கேட்டேன். அரசு வேலைங்களா? என்ன வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன வேலை, ஏது வேலைலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அரசு வேலை கிடைச்சதா கிடைக்கலைங்களா? கிடைச்சது. சரி,
அப்புறம் இன்னொன்று கேட்குறேன் சொல்லுங்கள், உங்களுடைய அப்பாவுடைய அப்பா சொத்து தாத்தா சொத்து கிடைச்சிதா கிடைக்கலையா? நான் சொல்கிறேன் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கலையான்னு சொல்லி கேளுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் இருந்துட்டு சொன்னார், அதெல்லாம் எங்கேயா இருக்குது, நாங்கள் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நாங்கள் 9 பேர், 9 பேர்த்தில் நான் ஒருத்தன். ஐயா அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல, உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு கேட்டேன். கிடைச்சதுங்கய்யா, ஒரே ஒரு வீடு கிடைச்சிது போதும். 5 ஏக்கரா தோட்டம் கிணறு பம்பு செட்டோட பூர்வீக சொத்து கிடைச்சாதான் கிடைச்ச மாதிரியா? ஏதோ கிடைச்சதில்ல, ஒரு வீடுனாச்சும் ஒரு வீடு கிடைச்சதில்ல, அதுதான் கேட்குறேன். பூர்வீக சொத்து கிடைச்சதா கிடைக்கலான்னு கேட்குறேன். அதுதான் கிடைச்சிது, சரி விட்டுருங்க. இப்போ உங்கள் லக்னத்துலன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். லக்னம் மிதுன லக்னம், 9ல் குரு, 9ல் இருக்க குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பாரா? பார்க்குறதுனால அவருக்கு சொன்னேன், ஜீவனை சுபரேவாள சீரிய நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யும் கண்ட பணி போலாகும், ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாகும். எப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே உங்கள்கிட்ட பேசினா கூட அந்த ஆளுக்கு ஒரு செக்கு வச்சுருவாங்கய்யா, அந்த ஆளுக்கு கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது ஏன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் இல்லையா, ஏதோ சுமாராக இருக்கேன் அப்படின்னாரு. சரிங்க, உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம், நீங்கள் பேசுகிறதா மற்றவங்க கேட்கணும், மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் இல்லை, நல்லா அறிவாளியா அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி, தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக அவர் வாங்கின சாரம் புதன் சாரம். அந்த புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை, அது பின்னாடி பாடல் சொல்கிறேன். தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சியாகிறார், தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக, கோணையதான் குமரனுக்கு கோளையத்தில் தனமிருந்தும் மானையதான் தான் மக்கள் பெண்டீர் மடிநிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார், வீணையதான் போகருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளேன்னு சொன்னேன். என்னங்கய்யா புலிப்பாணி பாடலாக சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்கள் காசு பணம் சொத்து சுகம் வண்டி வாகனத்தோடு பிழைக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, குழந்தை குட்டியை கூட்டிகிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வெளியூர் போனீங்கன்னா ஹோட்டலில் போய் வயிறு நிறைய சாப்பிட மாட்டீங்க, போண்டா பஜ்ஜி வடை பஜ்ஜி சாப்பிட்டு போட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவீங்க, இதுதான் ரொம்ப கருமி இல்லை சிக்கனக்காரர் அப்படின்னு. என்னமோ அதை அப்படி தான்யா, நம்ம எல்லாம் வெளியில் ஊரெலாம் போய் ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் அப்படி தான்யா அப்படின்னாரு. சரிங்க, அதான் ரொம்ப சிக்கனக்காரர், நல்லா இருப்பீங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு. 3ஆம் இடத்துல உள்ள 4 5ல் ராகு, அந்த ராகு வாங்கின சாரம் விசாக நட்சத்திரம் சாரம் வாங்கி இருக்கார், அதுக்கு நான் பின்னாடி வரேன். 6ல் செவ்வாய் 6ல் இருக்கிறனால 6ஆம் வீட்டு கைவியே 6ல் இருக்கும்போது அது ரொம்ப சிறப்பு. 7ல் சுக்கரன் கேந்திரம், அது மாளவியா யோகம். அதான் ஒரு பாடல் சொன்னேன், கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார், அப்பனே உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடி இருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் வளமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாட்டினேன்னு. அப்பா உங்கள் மனைவின்னு வந்த பின்னாடி தான் அங்கே நிலம்புலமெல்லாம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, எல்லாமே மிக சிறப்பாக இருப்பீங்கய்யா அப்படின்னு சொன்னேன். இல்லையே சுக்கரம் இருக்குது காரக பவனாசி, அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத வச்சு 5 12 கூடியவர் எல்லானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னேன். 5 12 கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு 7ல் உட்காந்துருக்கா, அது மிக சிறப்பு மாளவிய யோகம். அதே மாதிரி 8ல் சூரியனும் புதனும் இருந்து நேராக சந்திரனை பார்க்குறாங்க, சந்திரன் சூரியன் புதனை பார்க்குறாங்க, புதனும் சந்திரனும் பார்க்குறாங்களா, அதுக்கு ஒரு பாடல் சொன்னேன். அன்புடன் மதிமால் கூடி, மதியனா சந்திரன் மால்னா புதன், அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை செயலன் எழுதின மக்கள் பெண்டு தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தி யோக சீர்புகழோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடும் வாழ்வான்னு சொல்கிறேன். மிக அற்புதமாக இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, படிப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க படிப்பில் அப்படிங்கிற சொன்னேன். ஏதோ சுமாராக இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னாரு. 9 கூடியவர் 10ல் போய் சனி பாகம் உட்கார்ந்தார். அந்த சனி பாகம் வந்து உட்காந்துருக்கிறது வந்து சந்திரனுக்கு 9ஆம் இடம், சந்திரனுக்கு 9ஆம் இடம், அதுக்கு ஒரு பாடல் சொன்னேன். கணமுள்ள நவமாறு லாபம் 3, சந்திரனுக்கு சனி பாகம் போய் 9ல் உட்காந்துருக்கோம், அதனுடைய பாடல் தான் இது. கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தான் அதை இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதுசோசம் சந்துர்பங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம். பெரிய பெரிய மனிதர்கள்கிட்டெல்லாம் நீங்கள் பேசி அவங்க உங்களை பாராட்டு பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்கய்யா, அது என்னமோ அப்படிதாங்கய்யா, ஒரு ஆளெல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்கய்யா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா அப்படின்னு கேட்டார். கேளுங்க அப்படின்னு.
அப்போ தான் கேட்டார், நீங்கள் எனக்கு அரசு தொழில் அமைன்னு சொன்னீங்கல்ல, அந்த அரசு தொழில் என்ன தொழில் செய்வேன் அதை சொல்லுங்கன்னாரு. அரசு தொழிலா? வாக்கு சாணத்திலே சந்திரன் உட்காந்துக்க, சந்திரன் வாங்கின சாரம் புதன் சாரம். புதனுக்கு வந்து கல்வியில் வக்கீலாக இருப்பீங்க, பேச்சு தொழில் வக்கீலாக இருப்பீங்க. இல்லைன்னா ஐயர் புரோகிதரம் பண்ணுறாங்க இல்லையா, வக்கீல் பேசி சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக இருப்பீங்க. இல்லைன்னா புரோகிதர் தொழிலாக இருப்பீங்க. இல்லைன்னா நமக்கெல்லாம் தான் தெரிஞ்ச வாத்தியார் தொழில் தானே, வாத்தியார் தொழிலாக இருப்பீங்கன்னு. 3ல் 1 சொல்ல முடியுமானார். 3 சொல்ல ஏதாச்சும் ஒன்று இருப்பீங்கன்னு. அப்படியா, நான் ஆசிரியராக இருந்தேன்னார். ஆசிரியராங்களா? சரிங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தீங்க? நான் காலேஜ் லெக்சராக இருந்தேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, காலேஜ் லெக்சரா? சரிங்க, சந்தோஷம். உங்கள்கிட்டலாம் அப்புறம் எப்படிங்க கர்மாதிபதி யோகம் வாங்கி உட்காந்துருக்கிறீங்க, மாளவியா யோகம் வாங்கி உட்காந்துருக்கிறீங்க. அதே 10க்கு உண்டான குரு பரிவர்த்தனையில் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தற்கரிய கைமாலும் புகுந்து காணும் தனவானாம். மிகப்பெரிய தனவானா பழைப்பீங்கயா, நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரிங்கய்யா, எனக்கு குழந்தை எத்தனைன்னு சொல்ல முடியுங்களா ஐயானார். குழந்தை அப்போ தான் 5ஆம் இடத்துக்கு வந்தேன். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் துலாவா, அங்கே ராகு உட்காந்துருக்காரா. ராகு வாங்கின சாரம் குரு சாரம், விசாக நட்சம் குரு சாரம். குரு சாரமாக இருக்கிறதுனால அந்த குருவே 9ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பார்வைக்கு ஒரு பாகம், அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பாகம், 2 குழந்தைங்க ஆண் குழந்தைங்க கிடச்சிருக்கியான்னு சொன்னேன். ஒரு பையன் உள்ளூரில் இருப்பான், ஒரு பையன் வெளியூரில் இருப்பான். ஒருத்தன் நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவான், ஒருத்தன் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அது வேணும், உண்மைதான். ஒரு பையன் இங்கே கோயம்புத்தூர் தான் இருக்கிறான், ஃபோன் பண்ணால் வந்துடுவான். ஒரு பையன் வெளியூரில் இருப்பாங்கய்யா, நீங்கள் கூப்பிட்டா அன்றைக்கி வரமாட்டான், கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு. ஒரு பையன் வெளியூரில் இல்லைங்கய்யா, வெளிநாட்டிலே இருக்கிறான், அவன் கூப்பிட்டா சட்டுன்னு வரவே மாட்டான் அப்படின்னா. இதுதாங்கய்யா உங்களுடைய ஜாதகம். இப்போ ஆயுள் எப்படி இருக்குன்னாரு. இப்போ நடக்கிறது உங்களுக்கு குருதசை நடந்துகிட்ருக்கு. குருதசை நடக்கிறனால குருதசை உங்களுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு பாதகாதிபதி திசை தான் இருந்தாலும் உங்களை அவர் கொல்ல மாட்டார், நல்லாயிருக்கும். உங்களுக்கு சனி திசை வந்தால் தாங்க உங்கள் ஆயுளை பாதிக்குன்னு சொன்னேன். சனி திசை 8 போய் 10ல் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது தான் உங்களை சனி திசை சனி புத்தி தான் உங்களை பாதிக்கும். இன்னும் நீங்கள் 9 வருஷம் கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, 95 வருஷமா? ஆமாம், 95 வருஷம் கலைஞர் கருணாநிதி மாதிரி தான் நீங்கள் சாக போகிறீங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் மலை மேலே இருந்த குச்சிங்கன்னா கூட கை கால் தான் அடிபடுமே தவிர ஒன்றும் உயிர் போகாதியான்னு சொன்னேன். அப்படிங்களா, சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நானும் எத்தனையோ பேர்த்திட்ட பார்த்துருக்கேன், அது என்னமோ உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசைப்பட்டுச்சு, அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு. சந்தோஷம், நல்லா இருக்கீங்க, நல்லா ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து எப்படின்னா 6/6/2025 பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசின அந்த வீடியோ வைரலாகி 75,000 பேர் பார்த்துருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர் பார்த்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர். அந்த வீடியோ அவ்வளோ இதாச்சு. இதனால் பாராட்டும் பேரும் கேட்டது வந்து எல்லா புகழும் பரணி பாரதியாவுக்கு தான் சேரும். நான் வெறும் அன்பு தான். என்ன அதை பேச வச்சு அந்த வீடியோவை வெளியே கொண்டு போய் சேர்த்து மற்றவர்களும் பார்க்குறதுக்கு வச்சவர் அவர். அதனால் அவருக்கு தான் என்னுடைய புகழ் அனைத்தும் அவருக்கு தான் போகும். என்னால் அது வந்து ஒன்றும் பெருசு அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பேச பார்த்தார், லக்னம் ஜாதகம் பார்த்தேன். மேச லக்னத்துக்கு 2-3 மிதுனத்தில் ராகு, 4ல் குரு உட்காந்துருக்கிறாரு. 4 9 12 கூடியவர், 4ல் கேந்திரம் கடகத்தில் குரு, 5ல் 1ல் 6ல் 1ல் 7ல் சுக்கிரன் சனி பகவான் இருக்கார். 8ல் அவர் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, 8ல் சந்திரன், 9ல் சூரியன் புதன் கேது 9ல் இருக்காங்க. 10ல் 1ல் 11ல் 12ல் செவ்வாய். அந்த லக்னாதிபன் செவ்வாயவே குரு 9ஆம் பார்வையாக லக்னாதிபனை பார்க்குறதுனால தான் அதுதான் சொன்னேன். அவர் வந்து மிதுன லக்னத்துக்கு 5-12 கூடிய குரு வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அதுதான் ஒரு பாடல் சொன்னேன். எண்ணிய லக்னத்துக்கு 6 கூடிய கொள்கை நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க வரை வன்னிய வழிக்கு 12 பலத்தும் சேர மண்ணில் வேறனாய் மன்னனுக்கும் சமானமாய் பிழைப்பீங்கன்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லையா, ஏதோ சுமாராக பிழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்கய்யா, சரி. வேறு இப்போ லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்காது, அது மாளவியா யோகம். கேந்திரம் வேறு மாளவியா யோகம். அதே இடத்துல சனி பகவான் இருக்கிறது, அது சச யோகம்.
அதை வச்சு சொன்னேன். சுக்கிரன் 7 கேந்திரம் பெறாரா, கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்திலிருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு வளனளிப்பா, அப்பனே உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாட்டினேன். அப்படிங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உங்கள் மனைவி வந்த பின்னாடி தாங்க நீங்கள் வீடு வாசல் நீங்கள் தொழில்களில் எல்லாமே மிகப்பெரிய ஆளாக வந்திருப்பீங்கன்னு. அது வேணும், எங்கள் மனைவி கட்டின பின்னாடி தாங்க சிறப்பாக இருந்தேன் அப்படின்னாங்க. ரைட்லையா, உங்களுக்கு ஆயுள்காரங்க 10ஆம் வீட்டு கைவி சனி ஆயுள்காரங்கனே போய் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்து இருக்கார். அதே 7ஆம் வீட்டில் உட்காந்து குருவும் நல்லா உச்சம் பெறதுனால ஒன்றும் இல்லை. 9 கூடிய 9 12 கூடிய குருவும் உச்சம் பெறாரு, நல்லா இருக்குங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, அப்போ வந்து சந்திரனுடைய திசை சந்திரனுடைய புத்தி நடக்குது. அவர் வந்து பிறந்தது சனி மகா திசையில் பிறந்திருக்காரு. அனுச நட்சத்திரம் ஜனகாலம் சனி மகா திசையில் பிறந்து கடைசியில் இப்போ வந்து சந்திரன் திசை நடக்குது. சந்திரன் திசை சந்திரன் புத்தி நடக்கும்போது சந்திரன் எத்தனை மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி போய் 8ல் போய் உட்காந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் உட்காரும்போது 8ஆம் வீடு தான் மர்ம உறுப்பு. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், லக்கணத்துக்கு 8ஆம் இடமே அதுதான் மர்ம உறுப்பு, மர்மஸ்தானம். மர்மஸ்தானமாக இருக்கும்போது இப்போ சந்திரன் போய் அங்கே உட்காந்து, சந்திரன் நீர்கிரகம் அங்கே போய் உட்காந்து அவர் வாங்கின சாரம் சனி பகவான் சாரம் கல். அதனால் கல் யூரின் போடுறதில் வந்து உங்களுக்கு கல் அடைப்பு இருக்கான்னு கேட்டேன். கல் அடைப்பு வரும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். வந்தால் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, இல்லைன்னா பண்ணுங்க வந்து வரும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டேயா. இனிமேல் எதாவது இப்படியா இருக்கும்? இனிமேலாம் ஒன்றும் இல்லை. சந்திரன் புத்தி முடிஞ்சோடனே அடுத்து செவ்வாய் புத்தி வந்துடும். செவ்வாய் தான் லக்னத்தை 12லேயே லக்னாதிபனுடைய புத்தி. அது நல்லாயிருக்கும். அது குரு பார்வை பெறாரில் அருமையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நீங்கள் மிகப்பெரிய செல்வம் தானே, நல்லா வசதியாக வாய்ப்போட கோடீஸ்வரனாக பிழைக்கணுமையான்னு. இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லையா, நீங்கள் ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிறீங்க அப்படிங்க எப்படின்னா. சரிங்க, என்னமோ எனக்கு தெரிய சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவர் போகும்போது தான் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் இல்லை, சுமாராக ஒரு 10 பஸ்ஸு தாங்க ஓடுதுன்னார். 10 பஸ்ஸு எத்தனை கோடிக்கு அதிபதி? சொன்ன இந்த பாடல்லாம் போய் வச்சிங்களா? இந்த பாடலுக்கெல்லாம் புலிப்பாணி பாடல், புலிப்பாணி 300ங்கிற புத்தகத்தில் தான் எடுத்து படித்தேன். அவ்வளோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் அதில் தான். இந்த பாடலும் ஜாதகத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த பாடல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு உங்களை பற்றி ஒரு சொல்கிறேன், ஜாதகத்தை சொல்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் கடகத்திலேயே சனி பகவான் இருக்கார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் கூட சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசி, சந்திரன் அங்கே 3ஆம் வீட்டிலே இருக்கார். 4ல் 1 5ல் கேது, 6ல் 1 7ல் குரு. லக்னத்துக்கு 7லேயே குரு இருக்கார். 8ல் 1 9ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. 10ல் சுக்கிரன், 11ல் ராகு. இதுதான் ஜெயலலிதா அம்மாவனுடைய ஜாதகம். அந்த அம்மாவனுடைய ஜாதகத்துக்கு இந்த பாடல்கள் அனைத்தும் பொருந்தது. அதே மிதுன லக்னத்துக்கு 5 12 கூடிய சுக்கிரன் போய் 10ஆம் வீட்டில் இருக்கார். அதே பாடல் தான் சொன்னேன். எண்ணிய லக்கணத்துக்கு 26 கூடிய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்ச நட்புறம் இருக்க வரை வன்னிய வழிக்கு 12ல் பலத்தோடு சேர மண்ணில் வேறனாய் மன்னனுக்கு சமானமாய் பிழைப்பாங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா எப்படி பிழைச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதில்ல. அதே மாதிரி 7ல் குரு, அந்த 7ல் இருக்கக்கூடிய குரு 10க்கு அதிபன் தான், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் 7ல் குரு ஆட்சி பலம் பெறார். அதே 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுபரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலமானே புத்தர் கரை கவிமானம் பூந்து காணும் தனவானானே. இந்த அம்மா தனவானா தானே பிழைச்சாங்க. அந்த அம்மா தனத்திலெல்லாம் அந்த அம்மா குறைவில்லையே அப்படிங்கிறதையும் சொன்னேன். அதே மாதிரி 10ல் சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுவித்து நிற்க தக்கதோர் மந்த நோக்க தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழுடையோர் மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி செய்தொழில் புரிவாரே அரசினாலேங்கிறார் புலிப்பாணி. அரசாங்கத்தில் இப்படி சுக்கிரன் 10ல் இருந்தனா அவங்க அரசாங்கத்தில் வேலை செய்வாங்களாம். அந்த அம்மா அரசாங்கத்தில் வேலைங்கள அரசாங்கத்தையே எடுத்து நடத்தினாங்க. இந்த பாடல் புலிப்பாணி பாடல் அனைத்தும் அந்த அம்மா ஜாதத்துக்கும் இப்போ இவங்க சொன்னவருடைய 2 பேருடைய ஜாதத்துக்கு எவ்வளோ பொருத்தமாக வருது பாருங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சது பேசணும்னு நினச்சேன். எத்தனையோ பேர் இன்னொருத்தார் புதுக்கோட்டையிலும் ஜாதகம் பார்க்கணுன்னாரு. சரி சொல்லுங்கய்யான்னு சொன்னேன். அந்தாலும் சொன்னார், டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாம் சொன்னார். டேட் ஆஃப் பர்த்து 9/4/1977
டைம் வந்து இரவு 1:59 பிறந்தேன்னு சொல்லி சொன்னார். சரி, பிறந்த ஊர் புதுக்கோட்டை ஏன் பிறந்தேன்? உங்கள் பேர் என்னங்கய்யான்னு சாஹிபு பேர் சொன்னேன். ஏன்னா இந்த வீடியோ அவர் பார்த்தாலும் கூட அவர் அந்த பரணிபாரதியா வீடியோ பார்த்துட்டு தான் என்கிட்ட பேசினார். அதனால் இவர் அந்த பேரை பார்த்துட்டாருன்னா, அந்த வீடியோ பார்த்தாருன்னா, நம்ம பேரை இவன் போய் ஆண்டா மீட்டிங்கில் பேசினான்னு சொல்லிட்டு நான் பேரை மட்டும் சொல்லலை, அவர் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் திசா புத்தி இதெல்லாம் கணிச்சு போட்டால் அந்த இல்லைன்னா ஜாதகத்தையே ஊறியிருப்பானான். எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக என்னங்கிறான், லக்ன புள்ளி என்னங்கிறான். ஆமாம், லக்ன புள்ளி என்னான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஜோதிடத்தில் ரொம்ப நீங்கள் ஈடுபாடாக இருப்பீங்களான்னு. ஆமாங்கய்யா, யூடியூப்பெல்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் அப்படியே எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு தான் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் இறந்த காலத்திலலாம் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து மகர லக்னத்துக்கு 7ல் சனி பகவான். முதல்ல சொல்லும்போது இல்லவே இல்லைன்ட்டார். ஐயா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இருதார யோகம் ஏன்னு சொன்னேன். இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரே தாரம் தாங்க. அதெல்லாம் சொல்லி பலனெல்லாம் சொல்லி முடித்தோடனே அப்புறம் கேட்குறாரு, நான் தாரத்திட்ட பிழைப்பேனா 2ஆம் தாரத்திட்ட பிழைப்பேனான்னு கேட்குறாரு. ஐயா முதல்ல உங்களுக்கு இருதார யோகம்னு சொன்னேன், அது இல்லவே இல்லைன்னு நீங்கள் சாதிச்சிங்க. கடைசியில் இப்போ வந்து தாரத்தில் பிழைப்பேனா 2ஆம் தாரத்தில் பிழைப்பேன்னு கேட்குறீங்க. இல்லை, அது நான் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்னு தான். தாரத்துக்கு பிழைக்க வாய்ப்பு இல்லைங்க, 2ஆம் தாரத்துக்கு தான் நீங்கள் பிழைப்பீங்க, அங்கே தான் இருப்பீங்கன்னு. அப்படி தான் ஏன் இருக்கிறேன். தாரத்து பசங்க பிள்ளைங்கெல்லாம் எதுவும் என்னை கவனிச்சிக்கிறதில்ல. அப்போ 2ஆம் தாரத்துக்கு தான் இருந்து நான் பழைச்சிட்டு வரேன் அப்படின்னார். ஜாதகமே பொய் இல்லை, ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் சிரமம் எடுத்து சொன்னோமா அத்தனையும் 100க்கு 100% உண்மையாக இருக்கும். 86 வருஷம் அவருக்கு வயசு, 86 வருஷம் 6 மாதம் 1 நாள்னா, அவர் வயசு ஒரு 25 வயசு 30 வருஷம் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு குழந்தை வந்து 30 வருஷம் ஆயிருந்தா கூட 60 வருஷம் கல்யாணம் பண்ணியிருப்பார் பையனுங்களுக்கு. அப்போ எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்துருப்பார், குழந்தை கிடைக்குமான்னு கேட்டிருப்பார். எத்தனை ஜோதிடர்கிட்ட பெரிய ஆளுகிட்டெல்லாம் பார்த்துருப்பார். கடைசியில் இவர்கிட்ட போய் வம்பளை மாட்டிக்கிட்டேன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் சொன்ன வரைக்கும் கரெக்டுன்ட்டார். அப்படி நம்ம என்னமோ என்னுடைய கற்றுக்கிட்ட ஐயர்கிட்ட கற்றுக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக கற்றுக்க முடியாது. கையில் காலில் உளுந்து பிடிச்சி கற்றுக்கிட்டேன். அவங்களாம் கல் மேலே எழுத்து மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லித்தர்றாங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லித்தர்றாங்க. பாதசாரம் போடும் பொழுது கூட அந்த திருக்கணித புஸ்தகத்தில் 22வது பக்கத்தில் இருக்கும் பாரு, அதை எடுத்து பாதசாரம் போடணும். இங்கே பஞ்சாங்கத்திலே முன்னாடியே ஒரு ராசி கேட்டேன், அதை பார்த்து பாதசாரம் அப்படியே எழுதிப்படாத, தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நான் பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஐயா அவர்கள் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர், செயலாளர், பொருளாளர் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அடுத்த மாதம் இதே மாதிரி கூட்டத்துக்கு வருகை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்றியினை கூறி விடைபெறுகிறேன்.